பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க, நான் நம்புறேன். சரிங்களா? ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொன்னாங்க, "ஜெபா சிஸ்டர் என்ன பழைய மெசேஜையே போட்டே இருக்காங்க. புதுசா இன்னும் ஒண்ணும் குடுக்கலையா?" அப்படின்னாங்க. வந்துட்டேன். உங்களுக்கு புதுசா குடுப்பதற்கு கர்த்தர் என்னை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நானும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்குறாங்கப்பா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு சரணம், நான் ஒரு சரணம் தான் பாட போறேன். ஒரு சரணம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரி ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பிரைஸ் லார்ட். எஸ், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எஸ், ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த காலை வேளையிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, நியூ இயர் நாட்களிலே எங்களுடைய சபைக்கு நிறைய பேர் உதவி செய்தீங்க. ஜெபத்தின் மூலயமா உதவி செய்தீங்க, பொருளாதாரத்தின் மூலயமா உதவி செய்தீங்க, என்னை விசாரிச்சிங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ நன்றி. சரி, இப்பொழுதும் ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை தம்பி வாசிப்பாங்க. இதோ, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, என் ஃபோனில் ஃபர்ஸ்ட் சொல்கிறீங்க, சிஸ்டர் நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு வசனத்தை வச்சு தான் பேசுகிறீங்க. ஆமாங்க, உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பைபிள் தெரியும். எஸ்தர் ராஜாத்தி யார், யோபு யார், இவங்க யார், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆமாம் தானே, உங்களுக்கு தெரியும். ஆனால் இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை பண்படுத்துவேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கங்க நான் சொல்றத. சிலர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க. நான் வந்து மொபைல் வந்து எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணுங்க. பைபிள் எடுக்கும்போதெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லல. ஒரு கட்டத்தில், ஒரு பட்சத்தில் உங்க கையில பைபிள் இல்லன்னா, நீங்க மொபைல் யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப் இருக்குது. பைபிள் ஆப் இருக்குது. அத வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் யாரையும் மொபைல் வச்சு நீங்க கெட்டு போங்க அப்படின்லாம் நான் சொல்லலங்க. நான் ஒரு பாஸ்டர். நீங்க அத தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நெறைய பேர் என்ன நெறைய கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு கொஸ்டின் கேட்டா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நிச்சயமா. ஏன்னா, கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறாரோ, அத நான் பேசுறேன். அவ்வளோதான். நீங்க நெறைய பேர் கிராஸ் கொஸ்டின் கேட்குறீங்க. இப்படியா? அப்படியான்னு கேட்குறீங்க. நீங்க என்ன பெரிய ஆளான்னு கேட்குறீங்க. நீங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு நெறைய பேர் என்ட்ட சொல்றீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில இருக்கு. ரொம்ப மனசு உடைஞ்சு போறேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போறேன். நீங்கலாம் இப்படி கேள்வி கேட்கும்போது. எஸ், நோ ப்ராப்ளம். ஆனா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா! எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்போ கர்த்தர் என்ன சொல்றார்ன்னா, "நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன்னை கண்ணோக்குகிறேன்." அல்லேலூயா! கர்த்தர் நம்மளை கண்ணோக்குகிற தேவன். நம்மள பார்க்கிற தேவன்ங்க. அதனால தானே சங்கீதம் 121ல சொல்லப்பட்டிருக்கிறதுல்ல, "இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை." அப்பன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்க்குறாருங்க. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சிஸ்டர் வயலட் சுரேஷ் அப்படின்னு சொல்றவங்க பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, நியூ இயர் சர்வீஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சபையில அப்படி ஒண்ணு நடந்தது. நியூ இயர் சர்வீஸ். அப்போ ஒரு பிரதர் ஒருத்தரு கேரல் பண்ணிட்டுருக்கேன் நான். ஒரு 70 வீட்டுக்கு கர்த்தரை அறியாத மக்கள் வீட்டுக்கு என்ன அழைத்திருந்தாங்க. அப்போ நானும் எங்களுடைய சபை மெம்பர்ஸும் கேரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேரல் பண்ணி முடிக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. ஒரு 1 மணி இருக்கும். அந்த பிரதர் கிட்டேருந்து ஃபோன் வந்தது. என்ன சொன்னார்ன்னா, "சிஸ்டர் நீங்க ஏதாவது கேட்குறீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. இவரு என்னடா இது வெறுமையா ஏதாவது கேட்குறீங்களா? அப்படின்னு. "இல்ல, இல்ல. நான் ஏதாவது உங்க சபைக்கு செய்யணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா?" அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவர்கிட்ட பிரதர் ஒரு மிக்சரும், ஒரு ஸ்வீட்டும் குடுங்க எங்க சபையில இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சிம்பிளா தான் நான் சொன்னேன். ஆனா அவர் சொன்னாரு, "சிஸ்டர் ஒரு ஸ்வீட்டும், ஒரு மிக்சரும் இல்ல. நாளைக்கு காலையில நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு இட்லி, ஆ கேசரி, வடை எல்லாம் உங்களுக்கு வந்து இறங்கும். நீங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய சபை மக்களுக்கு குடுக்கலாம்." அல்லேலூயா! இதுவரைக்கும் எங்க சபையில நான் இப்படி குடுத்ததே இல்ல. எஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்தீங்களா? யாருன்னு தெரியாது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு பிரதர வச்சு அவங்கள பயன்படுத்தினார். பிரதர் குணான்னு சொல்லி ஒருத்தரு. அவர வச்சு இவங்கள பயன்படுத்தினார். ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் இத சொல்றேன்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கண்ணோக்குகிறார். அப்போ நம்ம என்ன செய்றோம்? என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் நம்மளை கண்ணோக்குகிறார். எப்பவுமே எங்க சபையில எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீங்க ஏதாவது உங்ககிட்ட முடிஞ்சத நீங்க செய்யுங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபுல் டே எங்க சபையில ப்ரோகிராம் இருக்கும். பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. பெரியவங்க, கர்த்தரை அறியாத மக்கள் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் வைப்பேன். காலையில 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சர்வீஸ் முடிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ வருஷம் வருஷம் நான் இத சொல்லுவேன். ஆனா, இந்த வருஷம் நான் யாரையும் எதுவுமே கேட்கல. எதையும் கேட்கல. எதையும் செய்திடுவேன். நான் எதையும் செய்திடுவேன். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேனே அன்பரீசுவின் பலனுள்ளதாலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேனே அன்பரீசுவின் பலனுள்ளதாலே. எதையும் செய்திடுவேன். நான் எதையும் செய்திடுவேன். ஒண்ணுமே இல்லைங்க. எதையும் செய்ய என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் யாருக்கிட்டயும் எதையும் கேட்கலங்க. ஒரு வார்த்தை கூட நான் ஷேர் பண்ணவே இல்லைங்க. என்ன தெரியுமா நடந்தது? திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. "சிஸ்டர், கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நான் எல்லாருக்கும் கேக் குடுக்குறேன் சிஸ்டர்." நான் இப்ப கூட சொல்றேன், யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க யாரு?
எதுக்காக என்னை கூப்பிட்டாங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு நான் எல்லாருக்கும் கேக் கொடுக்குறேன் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். சர்வீஸுக்கு மட்டும் இல்லை, அந்த ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு கிட்டத்தட்ட 70 பிள்ளைங்க, 70 பிள்ளைங்க, கிட்டத்தட்ட 60 சர்ச் மெம்பர்ஸு, அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது சொல்கிறேன், கேட்டுட்டே இருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை கண்ணோக்குகிறார், கர்த்தர் என்னை பண்படுத்துகிறார், உங்களையும் பண்படுத்துகிறார். உங்களுக்கும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு செய்த கர்த்தர் என்ன தெரியுமா நடந்தது? ஒருத்தர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களா, அடுத்தவங்க சிஸ்டர் அம்மு, அவங்க சிஸ்டர் பெரம்பூரில் இருக்காங்க. இந்த சேனல் மூலிமா எனக்கு அறிமுகமானவங்க. அவங்க ஒரு கால் பண்ணாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு நானே நினச்சேன். நான் சொன்னேன், என்ன பேசணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுனேன். அவங்க சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு கர்த்தர் செய்ய சொன்னார், நான் என்ன செய்யணும்? அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் சில்ட்ரனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். சில்ட்ரனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்களா? ஓகே, நான் செய்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள் சிறு பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்? ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமாங்க, என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். தாகம் கொண்ட தீவஜேனும் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். இவ்வளவுதாங்க. கர்த்தருக்கு நான் விசேஷமானவள். என்னோட தேவைக்காக நான் கர்த்தர்கிட்ட புலம்பவே இல்லை, அழுகவே இல்லை, கேட்கவே இல்லை. நான் மற்றவங்களுக்காக கேட்டேன். நான் நார்த் இந்தியன் பிள்ளைங்களுக்காக கேட்டேன், நான் நார்த் இந்தியன் பீப்புள்ஸுக்காக கேட்டேன், நான் 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 இருளஸ்க்காக கேட்டேன், நான் ஸ்லெம் ஏரியாக்காக கேட்டேன். ஆனால் கர்த்தர் அதோடு சேர்ந்து என்னோட தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். என்ன தெரியுமாங்க, கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு சகோதரி மூலமா எனக்கு புது ட்ரெஸ் எடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க, நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. எத்தனை 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 பெருசு தெரியுமாங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நத்திங் 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 நத்திங். நான் இதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் பிரதர் பாஸ்டர் சாலமோன் ராஜான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சேனலில் கூட பேசுவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு பேசுவாங்க. அந்த பாஸ்டர் நான் ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணியிருந்தேன், மெசேஜுக்கு, சில்ட்ரன் ப்ரோக்ராமுக்கு. என்னை வேறு யாரையும் கர்த்தர் கூப்பிட சொல்ல, இந்த பாஸ்டரை கூப்பிட சொன்னார், அதனால கூப்பிட்டேன். ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும், நல்ல தீர்க்கதரிசி, சரிங்களா? நான் அவரை கூப்பிட்டேன். அவர் மெசேஜ் கொடுக்க வந்தார், மெசேஜ் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு, நான் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என் கையில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு டேபிள் கேலண்டர், அழகான ஒரு சாரி, எனக்காக அழகான ஒரு சாரி, ஒரு சின்ன காணிக்கை, ஒரு 500 ரூபாய் என் கையில் கொடுத்து, சிஸ்டர் உங்கள் தேவைகள் இன்று முதல் சந்திக்கப்படும். அல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் யக்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் ஏக்கமே நீங்கதான். ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில,
ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்து கொள்ளுமையா, சபையினில் சேர்த்து கொள்ளுமையா. ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில். ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமாங்க. எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாங்க, தனிமையா ஊழியம் செய்றீங்களே, தனிமையா ஊழியம் செய்றீங்களே. இங்க பாருங்க, நான் தனிமையா ஊழியம் செய்யல. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட நான் சொல்றேங்க, நான் யாரையும் பெருசா சீப் கெஸ்ட்லாம் யாரையும் கூப்பிடல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் யாரையும் கூப்பிடல. யாரை கர்த்தர் அழைக்கிறார்களோ அவர்கள் வரட்டும்னு சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக ஸ்லெம் ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் பயங்கரமும் பராக்கிரமான காரியங்களை செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில் உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகளே மகனே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன்ப்பா, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, உனக்காக நான் யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறேன்ப்பா. ஆர் யூ ரெடி? நீ தயாரா இருக்கியா? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ரெடியா இருக்காரே, நீ அதற்கு ரெடியா இருக்கியா? விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு அப்படிதாங்க செய்தார். எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த 2022 முதல் 2023 நியூ இயர் வரைக்கும் அவ்வளோ அற்புதமாய் கொண்டாடணுங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நடத்தினாருங்க. இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், யாருன்னே தெரியாதவங்கள என் கைப்பிடிச்சி வச்சுக்கோங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். உங்கள் ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுவார் சிஸ்டர். ஒரு டீ கூட என் சபைக்கு கொடுக்க, ஒரு டீக்கு கூட அவ்வளோ யோசித்தேன். கர்த்தாவே, இந்த டீ போடுறதுக்கு 500 ரூபாய் கிட்ட ஆகுமே, நான் என்ன செய்ய போகிறேன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு பைசா கூட கிடையாது. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த கூகுள் பே பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு கடையிலும் போய் நான் வாங்கும் போது ஒவ்வொன்றுக்கும் கூகுள் பே பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுங்க. எப்படி வந்தது? ஒரு பலூன், ஒரு லைமு, ஸ்போர்ட்ஸுக்கு இந்த த்ரெட்டுங்க, நீடலும் த்ரெட்டும் வாங்குறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கூட நினச்சேன். ஒரு 40 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? எத்தனையோ பேர் சொன்னாங்கங்க, நான் செய்கிறேன்னு சொன்னவங்களாம் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் எதுவுமே இல்லைங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதாங்க பெரிய விஷயம் என் வாழ்க்கையில். அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம் இல்லை? எத்தனை 3 இடத்துல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தினேன். இந்த சடையங்குப்பம் ஸ்லெம் ஏரியா, இருளர் காலனி, இந்த சத்தியமூர்த்தி நகர், நார்த் இந்தியன் மக்கள் மத்தியில். ஆனால் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். நான் சும்மாவே இல்லைங்க, பயங்கர ஃபீவரு, உடம்பு முடியல. ஆனால் கர்த்தருக்காய் நான் ஓடணும், நான் உழைக்கணும். கர்த்தர் பார்த்தாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எனக்கு 5 சாரீ கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் நம்புவீங்களா? 5 சாரீ எனக்கு கர்த்தர் கிஃப்டாக கொடுத்தார். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்காய் ஓடுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்காய் உழைத்திடுங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஓ, கர்த்தர் உனக்கு யாவையும் செய்து முடிப்பார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆமாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ பனி, எவ்வளோ குளிர், ஆனாலும் அதுக்கு மத்தியில் இந்த கிறிஸ்மஸ்காய் ஓடிக்கொண்டிருந்தேன், உழைத்தேன்.
கர்த்தர் என்னை பார்த்தாரு. ஏங்க கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், ஏம்மா நீ நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு சாரி தான் கட்ட போறியா? இல்லை இல்லை, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு சாட்சி சொல்கிறேன் பாருங்க. 31 நைட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நியூ இயர் சர்வீஸ் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். நியூ இயர் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், மா உங்களை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறார். வேதத்தில் போட்டிருக்கிறது, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஆமாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன் கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொன்னேன். என்ன தெரியுமா நடந்தது? எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்த அட்டை கொடுத்தோம், போர்டு கொடுத்தோம். எல்லாரும் எடுத்துட்டாங்க. நானும் எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தை எடுத்தேன். அதில் என்ன தெரியுமா வந்தது? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாங்க வசனம். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை கண்ணீரோடு அப்படியே கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? துளி துளியாய் கண்ணீர் அப்படியே சொட்டி கொண்டிருக்கிறதா? என் மகளே கவலைப்படாத, என் மகனே கவலைப்படாத, அன்பு வாலிப மகளே கவலைப்படாத, வேலையை குறித்து கவலையோட பாரத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறியா? கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன் வேதனையை அறிந்த தேவன், உன் பிரச்சனையை அறிந்த தேவன், உன் தோல்வியை அறிந்த தேவன். எஸ், இப்பொழுது கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இப்பொழுது கர்த்தர் உனக்கு சகலத்தையும் புதிதாக்க போகிறார். எல்லாம் பழைசு தூக்கி குப்பையில் போடுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் பழைசே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் பழைய சோகம், பழைய கவலை, பழைய துக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சந்தோஷமாக இருக்கணும். என்னை சார்ந்து இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும். என்னை பின்பற்றி வரவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை ஒருத்தவங்க சொன்னாங்க, நேற்றைய தினத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அதில் நான் தான் மெசேஜ் கொடுத்தேன். அப்போ மெசேஜ் கொடுத்துட்டு முடிச்ச உடனே சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஆல்வேஸ் யூ ஆர் ஸ்மைலிங், யூ ஆர் லாஃபிங், ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கே இருக்கிறவங்க? ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க, பிலிப்பியர் 4:4 அதானே சொல்லப்பட்டிருக்குது. Rejoice in the Lord always. I say again, rejoice in the Lord. ஆமாங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. வேதனையா, துக்கமா, மரணமா, தோல்வியா, கண்ணீரா, பிரச்சனையா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். இவ்வளோதாங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நான் கவலையே பட மாட்டேங்க. எல்லாரும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகலையே, நீங்கள் கவலையாக இருக்குதா? இல்லைங்க, கல்யாணம் ஆகலையா, டோன்ட் வரி, என் கூட ஏசப்பா இருக்கிறார். எதுங்க அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கணும்? கர்த்தர் எப்போ எனக்காக எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ நிச்சயமாக செய்வார். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கர்த்தர் ஏற்படுத்தாமலா இருப்பார், நிச்சயமாக செய்வார். அப்படி இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? யோபு அப்படி தானே, அவங்க ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எதையும் அவரால் கொடுக்க முடியுங்க, எதையும் அவரால் செய்ய முடியுங்க. இன்றைக்கி என் வாழ்க்கையில் அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நினச்சே பார்க்க முடியலங்க, இன்னைக்கு வரைக்கும் நினச்சி பார்க்க முடியலங்க. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே நினைக்க முடியல. இதை கொடுக்கட்டுமா, அதை கொடுக்கட்டுமா, இல்லை. எஸ், இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் எல்லாருக்குமே தான். ஒரு அம்மா எனக்கு மணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் யோசிப்பீங்களா, ஒரு பெரிய மணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா இவங்களுக்கு அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லைங்க, ஒரு 100 ரூபாய் அவங்க மணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த சேனல் வழியாக. ஒரு 100 ரூபாய். அதை நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன்? எனக்கு 10,000 அம்மா கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி அம்மா அப்பா இல்லாத ஒரு கட்டத்தில் நான் நின்று இருக்கும்போது இந்த வயசான அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயங்க. என் ஊழியத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு இடத்துல 100 ரூபாய் ஸ்நாக்ஸ் வாங்க தேவைப்படும். இந்த 3 இடத்துலையும் 100 ரூபாய், ஒரு 100 ரூபாவாக தேவைப்படும். 100 ரூபாய் 200 ரூபாய் தேவைப்படும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார், கர்த்தர் சந்திக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உனக்கு கண்ணோக்கிறார், கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். உனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறார். அதான் உங்களுக்கு தலைப்பு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அப்படியே பார்க்குறீங்களா, என்னங்க சிஸ்டர் நிறைய மராக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, சிஸ்டருக்கு மட்டும்தான் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்குங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்குங்க. நான் இப்படி தாங்க நினச்சேன், எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன செய்ய போகிறாரு, ஐயோ எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டே இருக்குது, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிய போதே நான் நினச்சேங்க. ஆனால் கர்த்தர் அங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. கர்த்தர் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாய் கொடுத்தாருங்க. என் சபை பிள்ளைகளுக்கு சாரி எடுக்கணும், என் சபை பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், என் சபையில் மற்றவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி கொடுக்கணும், அனாதைகளுக்கு உதவி செய்யணும். இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தாருங்க. என் அன்பு மகளே, நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ கவலைப்படாத. ஒருத்தர் மூலயமா கர்த்தர் இந்த விதவைகளுக்கு புடவை எடுத்து கொடுக்க உதவி செய்தாருங்க. எல்லாம் கர்த்தர் செஞ்சாருங்க. மீதி ஒன்றும் நான் வச்சில்லைங்க. எல்லாம் வர 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 எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் ரோட்டில் உட்காந்துடுறாங்க. அம்மா சொன்னாங்க பிச்சை எடுத்துட்டு, அம்மா குளிர்துமா, எனக்கு ஒரே ஒரு புடவை இருந்தால் கொடுமா போத்திக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சுரேஷ் வயலட் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் அவங்கள பற்றி. அந்த ஒரு விதவை ஃபேமிலிக்கு கிறிஸ்மஸ்க்கு அவங்க தாங்க தாங்கினாங்க. ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னை நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை கண்ணோக்குகிறார். கர்த்தர் உன்னை பண்படுத்த போகிறார். உன் குறைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களை நிறைவாக்க போகிறார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதோ கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு செய்த அப்பா நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. அவர்கள் பட்சத்தில் இருந்து எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாய் நீங்கள் நடத்தி முடிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க என்று சொன்னீங்களே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெருக பண்ணி அவருடைய சமாதானத்துக்குள்ளே நன்மையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஊழியத்தை பற்றி நீங்கள் விசாரிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.